பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த செய்திகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எழும்புவேன் புயலுக்கு மேல் இந்த செய்திகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தினந்தோறும் காலை 6 மணிக்கு வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட நாம் பார்க்க போகும் ரீடிங் பேசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம். இந்த 3 அதிகாரங்களை நீங்கள் படித்து பாருங்கள். இதிலிருந்து ஒரு செய்தி, ஒரு வசனத்தை நாம் எடுத்து பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். For nothing is impossible with God. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வதை பார்த்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏனென்றால் மரியாள் ஒரு கன்னிப்பெண், ரைட்? அவர்கள் ஒரு வர்ஜினாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காபிரியேல் தூதன் வந்து உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று மரியாளை பார்த்து சொன்னவுடன் அவர்களுக்கு ஒரே ஆச்சரியம், இது எப்படி நடக்கும், இது ஹவ் பாசிபிள் என்று. இங்கே தான் நம்ம இன்றைக்கி ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். என்ன அப்படின்னா, உலகத்தில் இருக்கும் காரியத்தை வைத்து நாம் கர்த்தரை ஜட்ஜ் பண்ணக்கூடாது. உலகத்தில் நடக்கும் சுற்றி நம்ம பார்க்கும் காரியங்களை வைத்து கடவுளை ஜட்ஜ் பண்ணக்கூடாது. கர்த்தரால் எது வேணாலும் செய்ய முடியும், எல்லாமே செய்ய முடியும். என் வாழ்க்கை அவரால் மாற்ற முடியும் என்பதுதான் விசுவாசம். அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, சூப்பர் நேச்சுரல் காட். இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் தான் ஆண்டவர். ஹல்லேலூயா. இதை தான் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அன்றைக்கு மரியாளுக்கு ஒரு பெரிய பாடம். என்ன பாடம்? இது எப்படி ஆகும்? பயாலஜி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, சயின்ஸு, இதில் எதுலையுமே, மேத்ஸு, இது எதுவுமே ஒர்க்காகலையே. என்னுடைய அறிவுக்கும் என்னுடைய சிந்தனைக்கும் என்னுடைய லாஜிக்ஸ்க்கும் இது புரியவில்லையே. இது எப்படி சாத்தியம் என்று மரியாள் அன்றைக்கு யோசிக்கிறாங்க. எப்படி இது? நம்ம கூட நிறைய இடத்துல யோசிப்போம். கர்த்தர் ஒன்று செய்வேன், நான் செய்ய போகிறேன் என்று சொன்னால் விசுவாசிப்போம். ஆனால் அது எப்படி நடக்குது இன்னும் தெரியலையே. ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர், சூப்பர் நேச்சுரல் காட். அதனால் தான் சொல்கிறேன், இன்னைக்கு யூ பிலீவ் இன் த சூப்பர் நேச்சுரல் ஒர்க்ஸ் ஆஃப் காட். கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை உன் வாழ்க்கையில் செய்ய முடியும் என்பதை நீ விசுவாசி. அப்பொழுது ஆண்டவர் செய்வார். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கன்னி மரியாள் வயிற்றில் ஆண்டவர் உருவானார். இந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். உலகமே வியந்து போகும் காரியத்தை ஆண்டவர் செய்தார். எப்படிங்க இது சாத்தியம்? அதுதான் கடவுள். இஃப் யூ கேன் எக்ஸ்பிளைன் த மிரக்கிள்ஸ் இன் யுவர் லைஃப், உங்கள் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை உங்களால் புரிய வைத்து விவரித்து இப்படி தான் இருக்கும், இதே தான் நடந்தது என்று சொன்னால் அதில் சூப்பர் நேச்சுரல் திங் எதுவுமே இல்லை. அதில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் எதுவும் இல்லை. ஆனால் புரியவே இல்லைங்க பிரதர், புரியவே இல்லைங்க பாஸ்டர், என்ன நடந்ததுன்னே தெரியல. ஆனால் ஆண்டவர் இந்த அற்புதத்தை எங்கள் வாழ்க்கையில் செஞ்சார் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, அதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம். அதை தான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ, யாரெல்லாம் கர்த்தரால் இது கூடும் என்று விசுவாசிக்கிறீர்களோ, ஆண்டவர் அதை செய்வார். பாருங்க, அன்றைக்கு மரியாள் அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. நியாயமான சந்தேகம்தான், ரொம்ப நியாயமான சந்தேகம். அந்த சந்தேகத்தில் ஒன்றும் தவறு கிடையாது, நியாயமான சந்தேகம். ஏனென்றால் அவர்கள் கர்த்தரை நம்பினார்கள், இல்லைன்னு சொல்லலை. ஐ பிலீவ் இன் காட், எஸ்.
தேவதூதன் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. எஸ், நான் நம்புகிறேன், ஓகே. ஒரு செய்தியை கொடுக்குறாரு, எஸ், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இதுவரைக்கும் வரலாறில் அவர்கள் பார்க்காத, கேள்விப்படாத, அவங்களும் வேதத்தை படிச்சிருப்பாங்க, அந்த வரலாறிலும் மோசேக்கு நடந்ததா இல்லை, எலிசா அந்த மாதிரி இல்லை, யார் தாவீது இல்லை. அப்போ எப்படி இது சாத்தியம்? எப்படி இப்படி கன்னி மரியாள் வயிற்றில் பிறக்க முடியும் என்று அவர்களுக்கு ஒரு சிந்தனை, ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தை தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, நீ விசுவாசி என்றார். இன்றைக்கி நிறைய பேர் நம் வாழ்க்கையில் எப்படிங்க இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு யோசிப்போம். இதெல்லாம் சாத்தியமா எங்கள் வாழ்க்கையில்? இதெல்லாம் முடியுமா? இதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நடக்காது பிரதர் அப்படின்னு நெகட்டிவாக நிறைய பேர் பேசினுப்போம். அந்த எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்கும். இதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நடக்காதுங்க, நாங்கள் நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டோம், எங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கிறதில்ல, நாங்கள் இப்படி தான் வாழணும், வேறு வழி இல்லை. நான் கேட்குறேன், நீங்கள் ஏன் இப்படி வாழ வேண்டும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இயற்கைக்கு அப்பாற்பட்டு செய்யும் ஆண்டவர், அற்புதங்களை செய்யும் ஆண்டவர். நீங்கள் ஏன் இப்படி தான் வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? அந்த காரியத்தை ஜெபத்தில் வைத்து ஆண்டவரிடத்தில் நீங்கள் சொன்னால் ஆண்டவர் மாற்றப் போகிறார். உங்களுக்கு விசுவாசம் இல்லையா? அந்த நம்பிக்கை உங்களுக்கு இல்லையா? கர்த்தரால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை செய்ய முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இல்லையா? அதுதான் விசுவாசம், அதுதான் விசுவாசம். ஏதோ ஒன்று தலைவலிக்குது, ரைட்டு, நான் மாத்திரையை போட்டேன், ரைட்டு, ஓகே, நான் ஜெபம் பண்ணேன், போயிடுச்சுங்க, பிரைஸ் தி லார்ட். இதுவும் விசுவாசம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்ற விசுவாசம் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, அபார விசுவாசம் தேவைப்படுது. மனிதனால் கூடாது, என்னாலும் கூடாது, இந்த உலகத்தில் யாராலும் கூடாது, ஒன்லி காட் கேன் டூ இட்னு விசுவாசிக்கணும். அதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசம். ஆண்டவர் இந்த இடத்துல அதுதான் எதிர்பார்க்குறார். ஆண்டவர் இந்த இடத்துல பார்க்கும்பொழுது நம்மக்கிட்ட பேசும்பொழுது என்ன சொல்கிறாருன்னா, என்னால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை உன் வாழ்க்கையில். அதை விசுவாசிக்கிறீர்களா? டு யூ பிலீவ் தட்? கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு விசுவாசிங்க. இன்றைக்கி எந்த பிரச்சனை, எந்த போராட்டம், இதெல்லாம் நடக்காது என்று நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இதுக்கெல்லாம் சாத்தியம் கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. தேவ சித்தம் நடக்கணும்னு உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அது நிச்சயமாக ஆண்டவர் செய்து முடிப்பார். விசுவாசிங்க. இன்றைக்கு நீங்கள் விசுவாசிங்கள். இன்றைக்கு உலகம் நம்மை பார்த்து மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லும், இல்லை இது சாத்தியம் இல்லைன்னு சொல்லும். மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லும், ஆமாம் இதில் பாருங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்லுது இது இருக்குது, இதை நான் ஒன்றும் பண்ண முடியாது, இது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் தெளிவாக இருக்குன்னு இருக்கலாம். மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் ஃபேக்ட்ஸை கொடுக்கலாம். இட் இஸ் கிவிங் ஃபேக்ட்ஸ், இட் இஸ் கிவிங் த ட்ரூத், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதற்கு மேலாக ஒரு சத்தியம் இருக்கிறது, அதற்கு மேலாக ஒரு உண்மை இருக்கிறது, அதற்கு மேலாக நம் கடவுள் இருக்கிறார். அந்த உண்மையையே பொய்யாக மாற்றுவார், அந்த உண்மையையே அவர் இல்லாதபடி ஆக்குவார். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இருக்கிற விஷயங்களை இல்லாமல் ஆக்குவார், இல்லாமல் இருக்கிறதை உயிரோடு கொண்டு வருவார். அல்லேலூயா. குழந்தை பாக்கியம் இல்லையே என்று நினைக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், நீ விசுவாசித்தார், இல்லாத ஒரு காரியத்தை ஆண்டவர் உயிருடன் கொண்டு வருவார், உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தருவார். டாக்டர் சொல்கிறாங்களா முடியாதுன்னு? ஆண்டவர் சொல்கிறார் முடியும் என்று. கேன்சர் இருக்குது பிரதர், என்ன செய்வது, எனக்கு இந்த வியாதி இருக்கிறது, என்ன செய்வது? டாக்டர்ஸ் இதெல்லாம் இருக்குன்றாங்களே, இதெல்லாம் போவாது, உங்களுக்கு எப்பயும் இருக்குன்றாங்களே, என்ன செய்வது? கர்த்தரை விசுவாசி, இருக்கிறதை இல்லாமல் ஆக்குவார் ஆண்டவர். அவரால் கூடும். ஏனென்றால் அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல மரியாளை பார்த்து ஆண்டவர் சொன்னது இதுதான்.
எத்தனை பேரால் இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தில் வாழ முடியும்? ஏன் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மளை முட்டாளாக பார்ப்பார்கள். இதுதான் ப்ராப்ளம். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், நம்ம வீட்டிலே இருக்கிறவங்க நம்ம விசுவாசத்தில் வைராக்கியமாக இருந்தால் கூட நம்மளை முட்டாளாக பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா உலகத்தின் பார்வையில் லாஜிக்கு, ரீசனிங் இதெல்லாம் பார்த்தா இது சாத்தியம் இல்லை என்று அவர்கள் நினைப்பார்கள். அதனால் நாம் எவ்வளோதான் விசுவாசத்தில் நின்றாலும் முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணாத, கர்த்தர் உனக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறார்ல, அதை வச்சு நீ யோசித்துப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பாருங்கள், ஆண்டவரால் ஒரு காரியத்தை, அற்புதத்தை செய்ய முடியும் என்று நீங்கள் விசுவாசித்தால் ஆண்டவர் அதை செய்வார். கர்த்தருடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் நிச்சயமாக அதை மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. வியாதியோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமா? இல்லை. God doesn't want you to be with disease. God doesn't want you to suffer with disease and pain. அதை ஆண்டவர் விரும்பவில்லை. நீங்கள் அப்படி ஒரு எண்ணம், ஆமாம் ஆண்டவர் என்னை வியாதியோடு தான் சொல்ல இருக்கிறாரு, இப்படி தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு, இதுதான் அவருடைய சித்தம் போல இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா மிகப்பெரிய தவறு. எங்கள் வாழ்க்கையில் குழந்தை இல்லாமல் தான் இருக்கும் போல இருக்குது, இதுதான் தேவ சித்தம் போல இருக்குது, தவறு. ஆண்டவரிடத்தில் நீங்கள் மன்றாடி கேட்டீர்கள் என்றால் ஆண்டவர் செய்வார். உபவாச ஜெபிங்க, அழுது கண்ணீர் விட்டு அழுங்கள். அன்னாள் அன்றைக்கு அழுது ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டு அழுததால் ஆண்டவர் அவர் ஜெபத்தை கேட்டார், அவருக்கு குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் தந்தார். விசுவாசிங்கள். அந்த கதையெல்லாம் ஸ்டோரி ஒரு கதை மாதிரி படிச்சுட்டு அண்ணாலா ஓகே ரைட்டு, அவருக்கு குழந்தைய பாக்கியம் கிடைத்ததா ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கதை போல் படித்து அப்படியே விட்டுட்டிங்கன்னா வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யாது. அந்த ஆதாரத்தை எடுத்து வைத்து கர்த்தரிடத்தில் ஜெபியுங்கள். ஆண்டவரே, இதை அன்னாளுக்கு செய்தீரே, எனக்கும் செய்யுங்க, அந்த அற்புதத்தை செய்யுங்க, என் வாழ்க்கையிலும் இதை கேளுங்க. அற்புதங்களை செய்கிறவர் ஆண்டவர். எனக்கு ஒரு சொந்த வீடு வேண்டும். எப்படி? என்னுடைய சம்பளத்தில் இது முடியாது. ஆனால் ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஜெபித்தால் ஆண்டவர் அதை உங்கள் மூலமாகவே உங்கள் கையின் பலத்தினால் அதை வாங்கவும் கட்டவும் செய்வார். ரைட். பாருங்கள், ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை அங்கீகரிக்கிறார். நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசமாக இருக்கிறீர்கள், அபார விசுவாசம், கர்த்தரால் எல்லாம் கூடும் என்று நம்புகிறீர்களா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறதா என்று பார்க்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு கூட ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கும் கேள்வி, நீ என்னை விசுவாசிக்கிறாயா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில் என்னால் செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறாயா? நிறைய எடுத்துக்காட்டு வேதத்தில் இருக்கிறது. ஆனால் ரொம்ப கிறிஸ்தவத்திற்கு, நம்முடைய விசுவாசத்துக்கு அடிப்படையான ஒரு காரியம் மரியாள் வயிற்றில் ஆண்டவர் பிறந்தது தான். இந்த பிறப்பில் என்ன விசேஷம், என்ன பெரிதாக இருக்கிறது? கன்னி மரியாள் வயிற்றில் ஆண்டவர் பிறந்தார். வரலாறு காணாதது, சயின்ஸ் ப்ரூவ் பண்ண முடியாது, யாராலும் எதுவும் சொல்ல முடியாது. எப்படி இது சாத்தியம் என்று நம் அறிவுக்கும் எண்ணங்கள் சிந்தனைகளுக்கு எட்டாத ஒரு காரியம் கர்த்தர் செய்து காட்டினார். இதுதான் விசுவாசம். இதை தான் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் ஒன்று செய்வேன் என்று சொல்லிவிட்டால் அதற்காக நீங்கள் முட்டாள்தனமாக சில காரியத்தை நம்பிக்கொண்டிருக்கக்கூடாது. இந்த இடத்தில் ஆண்டவர் ஒன்று செய்வேன் என்று சொல்கிறார். மரியாளிடத்தில் இது நடக்கும் உன் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து உனக்கு பிறப்பார் என்று சொன்னதால் அதை அப்படியே விசுவாசித்தால் மரியாள். நடக்க முடியாது, நடக்காது, இது இம்பாசிபிள் என்று யோசித்தாலும் அவங்க என்ன, கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே நம்பினார்கள். ரைட். உங்கள் வாழ்க்கையில்
கர்த்தர் சொல்லிவிட்டால், அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் மூடத்தனமாக கண்மூடித்தனமாக விசுவாசிக்காதீங்க. ரைட்? பாஸ்டர் அன்றைக்கி சொன்னீங்களே, நான் இதை விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு ஆண்டவர் சொல்லி இருந்தால் மட்டும் தேவ சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். ஆண்டவர் இதை நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தருவார், எனக்கு திருமணம் நடக்கும், எனக்கு இந்த வாக்கை கொடுத்திருக்கிறார், என்னுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், நான் கடனாளியாக இருக்கிறேன், ஆண்டவர் என்னை கடன் இல்லாமல் இந்த மாதம் மாற்றுவார் என்று எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆணித்தரமாக விசுவாசிங்கள், கர்த்தர் அதை செய்வார். ஏனென்றால் ஆண்டவர் அந்த வாக்கை கொடுத்திருக்கிறார், அதை செய்ய போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை விசுவாசியுங்கள். எல்லாவற்றிலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிற ஆண்டவரை நீங்கள் விசுவாசியுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. எப்பொழுதும் அற்புதத்தை செய்து கொண்டிருப்பார் என்பது கிடையாது. ஆனால் நாம் ஒரு வியாதியோடையோ, இல்லை குழந்தை பாக்கியம் இல்லாமலோ, இல்லை திருமணம் இல்லாமலையோ, நம்ம கடன் பிரச்சனையோடையோ வாழ வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம் அல்ல. இட் இஸ் நாட் காட்ஸ் பிளான், இட் இஸ் நாட் காட்ஸ் வில். ஆண்டவர் உங்களை சுகத்தோடும் பலத்தோடும் நல்லா சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அப்பொழுது நாம் விசுவாசிக்க வேண்டிய ஒரே காரியம் என்ன என்றால், கர்த்தரால் கூடாத காரியம் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமில்லை என்று ஆணித்தரமாக விசுவாசியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். பரிசுத்த தேவனே, அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இம்மட்டுமாக எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்து வரும் அற்புதங்கள், அடையாளங்களுக்காக நன்றி. தேவரீர் ஆணித்தரமாக எங்களை விசுவாசிக்க நீர் கிருபித்தாங்க. ஆண்டவரை, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. யூ ஆர் பவர்ஃபுல் காட். நீங்கள் வல்லமை உள்ள ஆண்டவர். எங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறீங்க. இந்த மாதம் கூட அற்புதங்கள், அடையாளங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா தேவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஆணித்தரமாக விசுவாசிக்கிறோம். மரியாளுக்கு அற்புதத்தை செய்த ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையிலும் நீர் அற்புதத்தை செய்வீர். யுவர் அ சூப்பர் நேச்சுரல் காட். நீர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன். நீர் எங்கள் வாழ்க்கையில் இந்த காரியத்தை செய்ய போகிறீர். அதுக்காக நன்றி. இந்த மாதத்தில் எல்லா காரியங்களையும் மறுபடியும் எங்களுக்கு திரும்ப தரப்போகிறீர். எங்களை மற்றவர்களுக்கு முன்பதாக தலை நிமிர்ந்து நடக்க எங்களை செய்ய போகிறீர். ஏனென்றால் நாங்கள் உண்மையை விசுவாசிக்கிறோம். வழிநடத்தி பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.